Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். கைஸ், இது ஒரு டிப் கிடையாது, கால்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட்டு என்னோட வியூ ஆன் மார்க்கெட், நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேங்கிறத இதில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஓகே, இது வெறும் ரெஃபரன்சஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, இது வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. பட் டோன்ட் டேக் திஸ் அஸ் அ டிப். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்டை நம்ம லெவலில் என்ட்ரி கொடுத்துச்சு. அதாச்சும் மார்னிங் இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான கேண்டில். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி, இந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. அதாச்சும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு, அதாச்சும் இந்த லெவலில், அதாச்சும் 21,000 எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு. ஆனால் 20,000 ப்ரீஸ் பண்ண நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க. இம்மீடியட்டாக கீழே வந்துருச்சு. இம்மீடியட்டாக கீழே வந்து எல்லாத்தோட எஸ்எல் எடுத்துகிட்டு இங்கே மெதுவாக மேலே போக ஆரம்பிச்சிது. இப்போது நான் நெக்ஸ்ட் எங்கே பை பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இந்த பொசிஷன் இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1:1.1 காஸ்ட் டு காஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, என்னோடய டார்கெட் இதாக தான் இருந்துச்சு. இப்போ காஸ்ட்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு நான் எங்கே என்ட்ரு பண்ணுவேன் அப்படிங்கிறத விட, நாளைக்கு என்னோடய பிளான் என்னென்னா, நான் நாளைக்கு எக்ஸிட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட். ஓகே, ஏன்னா இங்கே சைட்வேஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாளைக்கு நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஒருவேளை மார்க்கெட் 20,130க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுவேன். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனில் எங்கேயாச்சும் சின்ன ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு சப்போர்ட் வாங்குச்சு, அதாச்சும் இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிடச்சா இங்கே பை பண்ணுவேன். ட்ரெண்ட் லைனுக்கு கீழே என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். கம்மி குவான்டிட்டி வாங்குவேன், ஏன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேனிக் செல்லிங் வந்துச்சுன்னா ஈஸியாக கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கு பிளான். செல்லிங் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா 20855 கீழே செல் பண்ணுவேன். ஜஸ்ட் பை பண்ணால் 21035 மேலே பை பண்ணுவேன். செல் பண்ணால் 20855 கீழே செல் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடச்சிது. நல்லா மேலே போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்து சைட்வே போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இந்த ட்ரெண்ட் லைனில் இது நல்ல ஒரு சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கு. நாளைக்கு இங்கே ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு குவான்டிட்டி பை பண்ணுவேன். இல்லை இதை பிரேக் டவுன் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் கொடுத்துச்சுன்னா இன்மீடியட்டாக செல் பண்ணுவேன். அதாச்சும் 47135 கீழே செல் பண்ணுவேன். பை பண்ணுறது 47310க்கு மேலே பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் என்னோடய பொசிஷன் ஃபார் டுமாரோ ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட்டு யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 2 ஸ்டாப் லாஸ். நம்ம கீழே வெளில மார்னிங் நமக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிது. 9 o'clock என்ட்ரு பண்ண முடியல, அதனால் 10 o'clock என்ட்ரு பண்ணேன். எஸ்எல் அடிச்சுது கரெக்டாக. திருப்பி செல் சைடு வந்தோடனே செல் சைடுமே எஸ்எல் அடித்து மேலே போயிடுச்சு. இப்போது மிடில் இருக்குது. ஓகே, அதாச்சும் மேலேயும் போகல, கீழேயும் வரல. இட்ஸ் குட். சின்ன எஸ்எல் கொடுக்குறது தப்பே கிடையாது. நான் எங்கே செல் பண்ணுவேன் அப்படின்னா $70.60 கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, பை இப்போ நான் யோசிக்கல கைஸ், ஏன்னா பை வந்துட்டு ஆல்ரெடி இவ்வளோ பை ஆகிடுச்சு. இங்கே இடத்துல லிக்விடிட்டி எல்லாம் எடுக்கணும், அதனால் மோஸ்ட்டாக கீழே வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். செல் பண்ண என்னோடய டார்கெட் வந்துட்டு $68.85 தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. இப்போ நம்ம இங்கே ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, அதாச்சும் இந்த ஸ்விங்க்கு மேலே இருக்குது ஸ்டாப் லாஸ். கோல்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் பார்த்தா 1984. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் ஆன் கோல்டு. ஓகே, ஐ நோ திஸ் இஸ் ப்ரிட்டி பிக், அதாச்சும் பட் ஆக்சுவலாக பார்த்தா கோல்டு மினின் பண்ணும்போது இது ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் அண்ட் பெரிய ப்ராஃபிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் கோல்டு. நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். நமக்கு 5 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் எங்கே வாங்குவேன்னா 845க்கு மேலே நாளைக்கு சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 821 இருக்கும். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள், அதாச்சும் ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் டவுன் கொடுத்து எல்லா ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசிஎஸில் பார்த்தா ஒரு வேளை எனக்கு வந்துட்டு 3650 கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் 3597. டெய்லி டைம் ஃப்ரேமில் கிடையாது, இது வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் பண்ணுது. ஓகே, இது ஒரு ப்ரீச் ஆகிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், பட் நான் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போவேன், ஏன்னா இது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுது ஹை லோ, ஹை லோ ஹை லோ. ஓகே, இந்த ஹையும் டேக் அவுட் பண்ணிடுச்சு, இந்த லோவையும் அதாச்சும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த லோ மேலே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, இந்த லோ மேலே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஹை நெக்ஸ்ட்டு மேலே ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் see how this goes. நெக்ஸ்ட் இஸ் யூபிஎல் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதாச்சும் இவ்வளோ பெரிய கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் இது எவ்வளோ நாள், ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் 798 days ஒரு ரேஞ்சிலே ட்ரேட் பண்ணிட்டு இப்போ பிரேக் டவுன் கொடுக்குது. ஓகே,
ஒரு ரேஞ்சிலே பிரேக் டவுன் ட்ரேட் பண்ணிட்டு ஒரு பிரேக் டவுன் கொடுக்குது. அந்த பிரேக் டவுனுக்கு அப்புறம் இப்போ ஒரு மேலே அதாச்சும் புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுது. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு 605 கிடச்சா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 580 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் யூபிஎல். நெக்ஸ்ட் இஸ் ஆரக்கிள் அதே மாதிரி தான். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபோரா டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம் ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் 1, 2 and 3 4th டைம் ரீடெஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போது இங்கே சஸ்டெயின் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை இங்கே மார்க்கெட் சர்வைவ் ஆகிடுச்சு, அதாச்சும் 4215க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் 4170 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அஃப்லே ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம், ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு அதாச்சும் 900 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுச்சு. அதே மாதிரி 1500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுச்சு. அங்கேருந்து செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தாங்க. பட் இந்த இடத்துல செல்லர்ஸ் வீக் ஆகிட்டாங்க. அதாச்சும் 1173க்கு மேலே செல்லர்ஸ் வீக் ஆகிட்டாங்க. இங்கே செல்லர்ஸ் வீக் ஆகி நல்லாவே வயர்ஸ் கொண்டு போயிட்டாங்க மேலே. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு 1180 கிடச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் 1106 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், குரோவாக இருக்குது. அப்போ தான் நானும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்க முடியும். நாளைக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ அவுட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.